பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 25வது வருடத்தின் 3வது மாதத்தின் காலை வேளையில கூட உன்னதமான தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, நம்மை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்க்கும்படியாக, அப்பாவுக்கு பிரியமான பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த மாதத்துக்குரிய வாக்கு காப்பார், உன்னை காப்பார்.
காலை வேளையில வாக்குத்தத்த வசனமாக அடியேன் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனத்தின் 1வது பகுதி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 9வது வசனத்தின் 1வது பகுதியில் இவ்வாறாக நாம் பார்க்கிறோம், அவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தெய்வன், அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வன், ஒரு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வன். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில உங்களோடு என்னோட அப்பா சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, மகனே மகளே, நான் உன்னுடைய பாதங்களை காப்பேன் என்று. எவ்வளவு உன்னதமான ஒரு வேத பகுதி பாருங்க அன்பானவர்களே. ஓ ஹல்லேலூயா. உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது மனுஷர்களானாலும் சரி, அது தேவர்களானாலும் சரி. ஹல்லேலூயா. உன்னதமான பிதாவை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவராலும் செய்ய முடியாத காரியம். ஹல்லேலூயா. அப்பா சொல்லுவாங்க இந்த காலை வேளையில, மகனே மகளே, நான் உன்னுடைய பாதங்களை காப்பேன் என்று. ஆமென். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வேத பகுதி பாருங்க. வேற என்ன வேணும் நமக்கு பாருங்க பிரியமானவர்களே. எவ்வளவு சந்தோஷம் கொள்கிற வேத பகுதிகள். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் ஒருவேளை ஒரு உதவி கிடைக்காதா என்று யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நம்மளுக்கு கஷ்டத்தில் உதவ மாட்டாங்களான்னு நம்ம அநேக நாட்களில் நேரங்களில் ஏங்கி ஏங்கி நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஹல்லேலூயா, நம்மை ஜீவாத்மாவாக நம்மை நடத்தி செல்கிற ஹல்லேலூயா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவருடைய நாமத்தை நமக்கு தரித்து நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் நமக்கு கிருபையும் பாராட்டி நடத்துகிற அந்த உன்னதமான தகப்பன் இந்த நேரத்தில் உங்களோடு என்னோட அப்பா சொல்றாங்க, மகனே மகளே, நான் உன்னுடைய பாதங்களை காப்பேன் என்று. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கின்றேன். சங்கீதம் 97வது அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் தமது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை, ஹல்லேலூயா, அக்கிரமக்காரரின் கைக்கு, அநியாயக்காரின் கைகளுக்கு, சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு, வஞ்சனைகளுக்கு, அக்கிரமக்காரருக்கு விலக்கி நீங்களாக்கி மீட்டு நம்மை தப்பு வைக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய பாதங்களை காக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமாக்களை துன்மார்க்கரின் கைகளுக்கு நீங்களாக்கி நம்மை பாதுகாத்து தப்பு வைப்பதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதம் 121 3வது வசனத்துல பார்க்கிறோம், உன் காலை தள்ளாட விட்டார் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அன்னுதின ஓட்டத்தில், அன்னுதின பிரயாசத்தில், வேலை நிமித்தமான காரியங்கள், ஆரோக்கிய நிமித்தமான காரியங்கள், குடும்ப காரியங்கள், இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும், தடுமாற்றங்களோ போராட்டங்களோ என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், ஆவியானவர் காலை வேளையில் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன் காலை தள்ளாட விட்டார் என்று. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உன்னதமான ஆசீர்வாதம் நம்முடைய பாதங்களை காக்கிற தெய்வன், நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தெய்வன், நம்முடைய கால்களை தள்ளாடுதலுக்கு சறுக்குதலுக்கு விலக்கி பாதுகாக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க பாருங்க அன்பானவர்களே, ஒரு காரியத்தை குறிப்பிடுறாங்க. சங்கீதம் 97:10 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளோடு
இந்த ஜீவனுள்ள வேத வசனத்தை சுமந்து நடக்கிற பிள்ளைகளோடு ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், மகனே மகளே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. ஹல்லேலூயா. அப்பா கட்டளையாக சொல்லுகிற காரியம், மகனே மகளே, ஹல்லேலூயா, தீமையை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி என்று. ஹல்லேலூயா. மாமிச குணத்தை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி என்று. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, என் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனமே, ஹல்லேலூயா, தீமையை விட்டு விலகி என்று. ஹல்லேலூயா. ஆவியானவர் 1ஆம் தேதி காலை வேளையில ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால், நன்மையானவர்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால், தீமை உன்னுடைய வழியை விட்டு, உன்னுடைய சிந்தனையை விட்டு, உன்னுடைய பாதைகளை விட்டு தூரப்படுத்தி விலக்கிவிடு என்று ஆவியார் காலை வேளையில ஹல்லேலூயா தெளிவாக நம்மளோடு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசித்த அதே அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு தீமையான காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆவியானவர் எதை தீமை என்று சொல்கிறார் என்றால், மேட்டின்மையான பேச்சு, ஹல்லேலூயா, அகந்தையான பேச்சு, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் தீமை என்று இந்த வேத வசனத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ஹல்லேலூயா நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மேட்டின்மையான பேச்சு, ஹல்லேலூயா, இந்த அகந்தையான பேச்சு ஒருவருடைய மனதை புண்படுத்தி அவர் அநேக வருத்தத்தினூடாக, கண்ணீரினூடாக தன்னுடைய ஆகாரத்தை துறந்து அந்த அளவு பாதிக்கப்பட்டதாக இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, ஹல்லேலூயா, 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் என்று. இந்த மேட்டின்மையான பேச்சு, இந்த அகந்தையான பேச்சு, ஹல்லேலூயா, ஒருவருடைய மனதை புண்படுத்தி அவர் துக்கப்படும்படியாக, அவர் மிகவும் அழுது கண்ணீர் விடும்படியாக, அவர் விசனப்படும்படியாக, ஹல்லேலூயா, இந்த பேச்சு காணப்பட்டதாக வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் நம்மிடத்துல அப்பா வேண்டிக் கொள்கிற, நம்மிடத்துல அப்பா வாஞ்சிக்கிற காரியம், மகனே மகளே, மேட்டின்மையான பேச்சு, அகந்தையான பேச்சு, சிந்தனையை விட்டு நீ அகன்று தாழ்மை உள்ள பிள்ளைகளாக, எளிமையான பிள்ளைகளாக, தீமையை விட்டோடுகிற பிள்ளைகளாக, அப்பாவின் சமூகத்தில் பரிசுத்தமான பாத்திரங்களாக, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட்டு இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள் மகனே மகளே என்று ஆவியானவர் தெளிவாக இந்த காலை வேளையில உங்களோடு என்னோட அப்பா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தீமையான பேச்சு ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து மாறி போகட்டுமே ராஜா, அகன்று போகட்டுமே, அகந்தையான சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போகட்டுமே தகப்பனே. ஹல்லேலூயா. அருமையாக இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிற ஹல்லேலூயா, அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வன். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களை, 8வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பூமியும் அதனுடைய சகல சிருஷ்டியும் கரத்தின் கிரியை தகப்பனே. ஆமென். அவர் சிறியவனை ஹல்லேலூயா
புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதனால பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு வேளை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேட்டின்மையான சிந்தனை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அகந்தையான பேச்சு, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையில் மாமிச குணங்கள், தீமையான காரியங்கள் காணப்படுமாயின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஒரு ஜீவனுள்ள வார்த்தை அடியனோடு பேசினபடியே என் எந்த இடத்திலையும் ஹல்லேலூயா, யாரிடத்திலும் ஹல்லேலூயா அவர்கள் புண்படும்படியாக, அவர்கள் மனவேதனைப்படும்படியாக ஹல்லேலூயா மேட்டின்மையான பேச்சோ அகந்தையான பேச்சோ என்னுடைய நாவிலிருந்து வராமல் ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அப்பாவின் கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆவியான சொல்றாங்க, மகனே மகளே, உன் பாதங்களை நான் காப்பேன், உன் ஆத்துமாவை நான் காப்பேன், உன் காலை தள்ளாட விட்டார். நன்றி தகப்பனே. நான் செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி. வேதத்தில் பார்க்கிறோமே, இதோ என் உள்ள கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று. ஆமாப்பா, உன்னுடைய நடத்துதலுக்காக நன்றி அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய காருண்யத்திற்காக நன்றி, உடைய அநாதி சிநேகத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. கொடுத்த நல்ல வேத வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஏதோ நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு, ஏதோ பேருக்கான கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, தீமையை நாங்கள் வெறுக்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. ஆமேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா, மேட்டின்மையான பேச்சு, அகந்தையான பேச்சு, ஹல்லேலூயா, மற்றவர்களை இழிவுபடுத்துகிற பேச்சு, மற்றவருடைய மனசை துக்கப்படுத்துகிற பேச்சு, சிந்தனைகள் எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத படிக்கிறாச்சா ஒப்பு கொடுக்கிறோமே. நீங்க விரும்புகிற ஒரு பாத்திரமாக, ஓ ஹல்லேலூயா, என் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியான பாத்திரமாக, என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மகிமையான பாத்திரமாக எங்களை மாற்றுமே தகப்பனே. கொடுத்த நல்ல வேதவசனத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய பாதங்களை காக்கிறீங்க, எங்களுடைய ஆத்துமாக்களை காக்கிறீங்க, எங்களுடைய கால்களை தள்ளாட விட்டார். ஆமாப்பா, உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அந்த காலை வேளையில கூட ஒரு சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்த சூழ்நிலைகளில் போய் கொண்டிருந்தாலும், மனபாரங்களோ பிரயாசங்களோ போராட்டங்களோ கண்ணீரோ என்ன சோதனைகள் காணப்பட்டாலும், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வன். ஆபிரகாமோடு நீங்க சொன்னீங்க, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தாமப்பா. எந்த சூழலில் காணப்பட்டாலும் ஆண்டவரே, சத்திய வேதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா பரிசுத்தமான பாத்திரங்களாக, உத்தமமான பாத்திரங்களாக நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில வேலைக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள், சம்பள காரியங்கள், குடும்ப காரியங்கள், திருமண காரியங்கள், படிப்பு சம்பந்தமான காரியம், ஹல்லேலூயா, மற்ற என்ன தேவைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா சம்பூர்ணமாக கொடுக்கிற தகப்பன் ராஜா, ஒருவரை புறம்பே தள்ளாத தகப்பன் ராஜா, நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தகப்பன் ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொரு தேவைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு, வஞ்சனைகளுக்கு, போட்டி பொறாமைகளுக்கு, வன் கண்களுக்கு ஹல்லேலூயா ஒவ்வொருவரை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே ராஜா. என்னுடைய ஒவ்வொரு நொடிகளையும் என் தேவனுக்காக பிரயோஜனமுள்ள நொடிகளாக விரும்புகிற பாத்திரமாக காணப்பட ஆண்டவரே அனுக்கிரகம் செய்திருள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா.
எல்லா காவலோடு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் குற்றங்கள் குறைகளை கிருபியாக மன்னித்தருளுமே. ஒரு மனம் திரும்புதலை தாங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக, வாசம் பண்ணுகிற பாத்திரமாக, பரிசுத்தாலயமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள அனுகிரகம் செய்திட வேண்டுமாறு செபிக்கிறேன் தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். காத்துக்கொள்ளு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் பரிசுத்தாவியான வழி நடத்தும் இன்று மறுமை எல்லா நாட்களிலும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. Amen. God bless you. Hallelujah. Hallelujah. Amen.